ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்னோமில்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு குறிப்பிட்ட பேஜ் நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணிப்போம். பேஜ் நம்பரை இன்சர்ட் பண்ணதும் நம்மளால் மேலே ஹெட் அண்ட் ஃபூட்டர்னு ஒரு மெனு வந்திருக்கதை பார்க்க முடியும். சில சமயங்களில் நம்ம வெளியே கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த ஹெட் அண்ட் ஃபூட்டர் மெனு போயிடும். ஸோ அதை திருப்பி எடுக்கிறதுக்கு நம்ம ஹெட் அண்ட் ஃபூட்டர் பிளேஸில் டபுள் கிளிக் பண்ணணும். ஹெட் அண்ட் ஃபூட்டர் மெனுக்குள்ளே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ். இது முதல் பக்கத்தை ரெண்டாவது பக்கத்துலேருந்து வித்தியாசமாக காட்டும். எப்படின்னா அந்த பேஜ் நம்பரை ரிமூவ் பண்ணி நாம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் ஒரு குறிப்பிட்ட பேஜ் நம்பரை ரிமூவ் பண்ண போகிறோம். எடுத்துக்காட்டாக பேஜ் நம்பர் 3 ரிமூவ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம அந்த பேஜை முதல் பேஜாட்டு மாற்றணும். அதுக்கு இந்த பேஜஸை நம்ம 2 செக்ஷனாக பிரிக்கணும். அதுக்கு செக்ஷன் பிரேக்கை யூஸ் பண்ண போகிறோம். கர்சரை இந்த பேஜோட ஃபஸ்ட்டு லைனுக்கு முன்னாடி வைக்கணும். அதுக்கப்புறம் லேஅவுட் மெனுக்குள்ளே போய் பிரேக்ஸை கிளிக் பண்ணி செக்ஷன் பிரேக்குக்கு கீழே நெக்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் ரிமூவ் ஆகியிருக்கும். ரிமூவ் ஆன பேஜ் நம்பரையும் நம்ம திருப்பி கொண்டு வர முடியும். ஹெட் அண்ட் ஃபூட்டர் மெனுக்குள்ளே போய் டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி. அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்தவரையில். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.